அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதுமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் அவர் கொடுத்திருக்கிற நியமங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது, அவர் கொடுத்த கட்டளையிலே கைப்பிடிக்காமல் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்தணும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னோம்னா அது நடக்கவே நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே உம்முடைய நியமங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்தால் மாத்திரம்தான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு நிலையாய் நிற்கும். அவரை கட்டளைகளை நான் கீழ்ப்படியாதபடி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்காதபடி இருந்தோமானால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அது தாமதமாக தான் கிடைக்கும். எல்லாம் சொன்னபோல சூரியன் எல்லாருக்குமே சூரியன் உதிக்கும், நல்லோருக்கும் தீயோருக்கும். யார் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் எல்லாருக்கும் சூரியன் உதிக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங் அப்படி இருக்கும். ஆனால் விசேஷமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும். அவர் கட்டளை என்னெல்லாம் சொன்னார் அது எல்லாவற்றையும் கடைப்பிடித்தோமானா அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். எந்த இடத்துலலாம் கீழே தள்ளி பின்புறமாக நம்ம காணப்படுகிறோமோ, புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவா என்று ஆண்டவர் இன்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த கட்டளைகளை கைப்பிடிங்க, அவர் கொடுத்த நியமங்களை கடைப்பிடிங்க. அவருக்கென்று உண்மையாக இருப்போம், அவருக்கென்று உண்மையாக ஜீவிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல தைரியமாக கேட்கல, ஏசப்பா நான் உங்களுடைய கட்டளை கைப்பிடிச்சு தான் நான் இருக்கேன், நான் இரவும் பகலும் உண்மையை தான் நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஏன்ப்பா அப்படின்னு நம்ம கேட்டால் அவர் சொல்லுவார், ஆமாம்ல என் பிள்ளை எப்பப்பா என்னையவே கூப்பிட்டுருக்கா, நான் அவனை உயர்த்துவேன்னு சொல்லி தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருப்போம். விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. விசுவாசத்தை பின்பற்றி அவருக்கேற்றபடி வாழ்வோம். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.